நேற்று இரவு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. குறிப்பாக 4 பேர், 2 சிறுவர்கள் 2 சிறுமிகள். அவங்க கடுமையாக ஒரு காரினால் மோதப்பட்டு தூக்கி வீசப்பட்டு அதில் ஒரு சிறுமி அந்த இடத்துலயே இறந்திருக்காங்க. அப்போ இது நேற்று இரவு 11 மணிக்கு நடந்த நிகழ்வு. குறிப்பாக இது ஒரு கொலை வழக்கு அப்படின்னு தான் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க. காரணம், திட்டமிட்டு கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடைய காரை முட்டி தூக்கி வீசி அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு கொலை வழக்காகத்தான் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்று காவல்துறை தகவல் சொல்லப்படுது. அப்போ கொலை வழக்கு பதிவு செஞ்சிருந்தா இவங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்நேரம் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். அந்த முதல் தகவல் அறிக்கையை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க கையில் கொடுத்துருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்போ யார்கிட்டையுமே முதல் தகவல் அறிக்கையே இந்த கோயம்பேடு காவல் நிலையத்தினர் இதுவரைக்கும் வழங்கலை. அப்போ ரெண்டாவதா இன்னொரு பெண் குழந்தை, அவங்க கடுமையான இவங்க எல்லாருமே 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க. இப்போ அண்மையில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு கல்லூரிக்கு செல்வதற்காக இருந்தவங்க. அப்போ தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மதுக்கூடம், அதாவது பார், ஒரு நடன விடுதி, அந்த இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு தகராறுல ஒரு சில நபர்கள் வெளியில இருசக்கர வண்டியில போன இவங்களை முட்டி மோதி தள்ளி கொலை செய்ததாக இந்த தகவல் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அப்போ ஒரு மதுக்கூடத்துக்கு எப்படி சிறுவர்களை சிறுமிகளை இவங்க அனுமதிச்சாங்க? இப்போ அண்மையில் கூட தமிழக அரசால் ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மதுக்கடைகளில் போயிட்டு 21 வயதுக்கு மேலான நபர்கள் யார் மது புட்டிகள் கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த 12ஆம் வகுப்பு ஒரு 17 வயது 18 வயதுக்கு கீழான சிறுவர் சிறுமிகளை இது போன்ற ஒரு நடன விடுதிகளுக்கு அனுமதிப்பது, அங்கே கொஞ்சம் பலமுள்ள நபர்கள் அவங்களை மிரட்டுவது, 2 பேருமே பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் குழந்தைகள்கிட்ட இவங்க அவதூறாக முறைகேடாக நடந்து கொண்ட காரணத்தினால், மது போதையில் அந்த உடனிருந்த சிறுவர்கள் தட்டி கேட்ட காரணத்தினால் ஏற்பட்ட தகராறுல தான் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதை வெறுமனே கொலை முயற்சி அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியாது. அப்ப பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு தனி சட்டம் இருக்கு, போக்சோ சட்டம். அப்ப அந்த சட்டத்தின்படியாச்சும் விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பினர்ல அந்த இறந்து போன பெண் இலங்கை தமிழ் ஏதிலி குடும்பத்தை சேர்ந்த ஒரு அகதி குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு. அப்ப அவங்க தாயார் கத்தி கதறி அழுதுகிட்டு அவங்க இப்ப சடல கூராய்வுக்கு அந்த பெண்ணினுடைய உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பெண்ணினுடைய தாயார் இவங்க காவல் நிலையத்தில் வெறும் முதல் தகவல் அறிக்கையை வாங்குவதற்காக மட்டுமே காலையில இருந்து காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப வயது குறைந்தவங்களை இழந்திருக்காங்க. மிகப்பெரிய இழப்பு இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலுக்குரியத ஒரு ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அம்சமாத்தான் இதை பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கணும். அந்த இறந்து போன அந்த ஒரு குழந்தை இறந்திருக்காங்க. இந்த குழந்தையினுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அவர்களுக்கான நீதி நிவாரணத்தில் அரசு ஆட்சியினுடைய உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் 7 பேரா 8 பேரா 6 பேரா என்ன ஒட்டுமொத்தமாக 8 பேர்னு சொல்றாங்க. அப்ப அந்த 8 பேர் யாரு, அவருடைய பெயர்கள் என்ன, அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டனரா, கைது செய்யப்படவில்லையா, அவர்களுடைய தோற்றம் என்ன, அவங்களுடைய புகைப்படங்கள் என்ன, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த கொலைக்கான காரணம் என்ன, எந்த செல்வாக்கில் இருந்து அவர்கள் இதை செய்தார்கள், அவர்களை யாராவது காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனரா, அவர்களை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபர்கள் ஏன் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்புவிக்கப்படவில்லைங்கிற ஐயப்பாடுலாம் மக்கள் மத்தியிலேயும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் அந்த குடும்பங்கள் மத்தியிலே இருக்கு. அதனால இதுல அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக காவல்துறை விரைந்து அந்த நபர்களை கைது செய்வது, அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பது, குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குறைந்தபட்சம் அந்த முதல் தகவல் அறிக்கையை கூட கொடுக்காமல் இருப்பதுங்கிறது அது சட்டத்திற்கு விரோதமானது, சட்டத்திற்கு முரணானது. நாளைக்கு நீதிமன்றங்கள் இந்த கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு உயர்நீதிமன்றம் அந்த திறந்து பணிகள் இயங்க போகின்ற நிலை. இந்த நிலையில் அந்த மக்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகித்தே இதுக்கான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த அரசு இந்த காவல்துறை இட்டு செல்லக்கூடாது அப்படிங்கறத நம்ம விருப்பம். ஜான்சன் வழக்கறிஞர். காவல் நிலையத்தை கவர் பண்ணுங்க. சொல்லுங்க சார், கேள்வி கேட்குறீங்களா? நானே சார், என் பேர் சகாயம் ஜேம்ஸ், நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட். நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2 பசங்க தனியாக பப்புக்கு போயிருக்கானுங்க, 2 பொண்ணுங்க ஓலா புக் பண்ணி அதே பப்புக்கு போயிருக்காங்க. எல்லாம் ஒரே உறவினர்கள். இதுக்கிடையில் பசங்க 2 பேரும் தண்ணி அடிக்கல, டான்ஸ் ஆட மட்டும் தான் போயிருக்கானுங்க. பெண்கள் 2 பேரும் பீர் சாப்பிட்ருக்காங்க, மது அருந்திருக்காங்க. இதுக்கிடையில் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கிட்ட சின்மிசம் பண்ணியிருக்காங்க.
சில்மிஷன்னா சாதாரண தொடுதல் அந்த மாதிரி இல்லை, பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க, பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதை அந்த கூடருக்கு போனால் 2 பசங்களும் தட்டி கேட்டிருக்கானுங்க. அந்த பசங்களுக்கு வயசு 20, 21, பெண்களுக்கு வயது 17, 19. என்னோட முதல் கொஸ்டின், 18 வயது கீழே உள்ள நபர்களை எப்படி ஒரு பப் நிர்வாகம் முதல்ல அனுமதிக்கிறாங்க? ஒரு ஐடி கார்டு கூட வாங்காம எதுக்கு அனுமதிக்கிறாங்க? அது பெண் குழந்தைகளை இரவு நேரங்களில் மைனர் பிள்ளைகளை எதுக்கு அனுமதிக்கிறாங்க? முதல்ல அந்த பப் நிர்வாகம் மேல நடவடிக்கை எடுக்கணும். நம்பர் 1. இது அந்த பப்லேயே சண்டே ஆகுது. சண்டே ஆனவொன்னே அந்த பவுன்சர்ஸ்ட்ட போய் இந்த பசங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பவுன்சர்ஸ் வந்து அந்த இடத்துல இங்கே வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கோங்க உங்க சண்டையை. அதுவும் 2வது தவறு. ஒரு பிரச்சனையை ஒன்று சால்வ் பண்ணணும், இல்லைன்னா அங்கேருந்து காவல்துறையை அழைக்கணும். அதை விட்டுட்டு வெளியே போய் சண்டை போட்டுக்குங்கன்னு சொன்ன அந்த அலட்சிய போக்கு, அதுவும் அந்த பப் நிர்வாகத்தோட தப்பு தான். நம்பர் 2. 3வது, வெளியில வந்த உடனே இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க. அவனுங்க கல்லை விட்டு அந்த கார்ல எரிஞ்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்ன வெஞ்சன்ஸ்ன்னு தெரியல. இந்த 4 பேரும் நிரபராதிகள் என்னை பொறுத்த மட்டும். அந்த 2 பேருக்குள்ள சண்டையா இவங்க தூண்டுதல்ல தான் அந்த பசங்க கல்லை விட்டு எரிஞ்சிருக்கானுங்க கார்ல நினைச்சிட்டு, இந்த 4 பேரும் 2 பெண்கள் 2 ஆண்கள் 4 பேரும் ஒரே ஸ்கூட்டில ரிட்டர்ன் வந்திருக்காங்க. வந்திருக்க சூழ்நிலையில முதல்ல போய் தட்டியிருக்கானுங்க. அப்ப விழல, திருப்பி வேணும்னே அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி வேணும்னே ஃபாஸ்டா போய் 2வது முறை தட்டினதுல தான் 2 பெண்களும் பறந்து போய் விழுந்து, ஒரு பெண்ணு தலையில் அடிபட்டு ஸ்பாட்ல இறந்திருக்காங்க. இன்னொரு பெண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. 90% சான்சஸ், அவங்க 10% தான் சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அவங்க பிழைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ இந்த சூழ்நிலையில, அதாவது இது அப்சல்யூட்டா இது வந்து ஒரு கொலை முயற்சி. ஏன்னா ஒரு முறை தட்டினா அது ஆக்சிடென்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பின்னாடி ஒரு காரணத்தினால நடந்ததுனால இது வந்து அப்சல்யூட்டா கொலை முயற்சி தான். இது வந்து இதோட கூட உள்ள பாலியல் அத்துமீறல ஈடுபட்டதுனால இது வந்து போக்சோ வழக்கிலையும் கொண்டு வரணும். நம்பர் 2. நம்பர் 3, இது இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் இன்னும் பெற்றவங்கள்ட்ட கையில கொடுக்கல. ஒரு உயர் அதிகாரிகள் வந்து ஒரு ஆறுதல் சொல்லல. இவங்களுக்கு பெத்த பெண் குழந்தை அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காவல் நிலையத்தில் ஒரு காவல் நிலையத்தில் நடவடிக்கை கேட்டு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இது வந்து மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன தவறுகளுக்கும் ஒரு அரசோட தலையிடுந்த முந்தைய திமுக ஆட்சியில யூடியூப் சேனல்ல சின்ன வீடியோ போடுறவங்க, அரசுக்கு எதிராக வீடியோ போடுறவங்க எல்லாம் நைட் நேரத்தில் போய் அரெஸ்ட் பண்ணி ஏசி, டிசி, ஜேசி வரைக்கும் வந்து கோர்ட்ல வந்து நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் நின்று ரிமாண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எனக்கே நடந்திருக்கு. கரூர் சம்பவத்தை தட்டி கேட்டு நானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கே நடந்திருக்கு. இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, இன்னொரு குழந்தை இறந்திருக்கு. இன்னும் 2 ஆண் பசங்க 19, 20 வயசு பசங்க உள்ள பலத்த காயத்தோட உள்ள சிகிச்சை அடிக்காம காலையில 7:30 இருந்து உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு விசாரிக்கிற ஜிஹெச்ல வச்சு விசாரிக்க முடியாதா? உள்ள காவல் நிலையத்தில் வச்சு தான் விசாரிக்கணுமா? அவங்க வந்து அக்யூஸ்ட் கிடையாது, விக்டிம்ஸ் விசாரிக்கிறது ஜிஹெச்ல வச்சு விசாரிக்க முடியாதா? அந்த பையனை இப்பதான் பேசிட்டு வந்து அவன் பேசினதை என் செல்ல ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கேன். காலையில இருந்து இங்கே காக்க வச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு மெத்தனை போக்கா காவல்துறை நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. வேற ஏதாவது கேட்கணுமா சார் நீங்க? இது உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தைய இழந்த பெற்றோர்களுக்கு உரிய நிவாரணம் தரணும். நம்பர் 1. நம்பர் 2, உயர் அதிகாரிகள் வந்து ஒரு ஆறுதலா பேசணும், எஃப்ஐஆர் இது பண்ணணும், கொலை வழக்கு பதியணும். இது வந்து பாலியல் அத்துமீறல்கள்லாம் நடந்திருக்கிறதுனால முடிச்சிட்டீங்களா? அவனுங்களுக்கு தூக்கல போடணும் சார். இந்த நீதிமன்றத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும் சார். இன்னைக்கு என் பொண்ணுக்கு, நாளைக்கு அடுத்த குழந்தைங்க, என் குழந்தை இன்னைக்கு 5% தான் இருக்குன்றாங்க. 95%ல 5%. என் குழந்தை மூளை கை எப்படி அடிச்சிருக்கானுங்களே சார். அவனுங்களுக்கு என்ன சார் கொலை வழி? ஒரு வாட்டி அடிச்சிருக்கானுங்க, திருப்பமே இடிச்சிருக்கானுங்களே. அவனுங்க எல்லாம் இருக்கலாமா? 8 பேர் சார். பெண்கள் மேல தவிர அவனுங்க நடந்துக்கினதே தப்பு சார். நாங்க ஏழைங்க தான் சார். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சார். என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். 12வது பாஸ் ஆகி 12வது படிச்சுட்டு 400 மார்க் எடுத்தாமா? ஆமாமா, ரெமுல போடுமா. நான் வந்து உனக்கு நான் காலேஜில் போயிட்டு சைன் போட்டு போன மாசம் தான் சைன் நகை எங்கெங்கோ பிச்சை எடுக்காத குறைய பிள்ளைக்கு எத்தனை போய் நகை எத்தனை போய் கட்டிட்டு 1.5 லட்சம் ரூபாய் போய் ஃபீஸை கட்டிட்டு வந்தேன்னு. என் பிள்ளை ஹாரிஸ் படிக்கணும்னுச்சு. என் குழந்தை பிளைட்ல பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. கிளி மாதிரி இருக்குமே என் குழந்தைய நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. நீதிமன்றம் நடந்த நீதிமன்றம் கேட்கலையே. அவனுங்களை இன்னும் ரிமாண்ட் பண்ண வச்சிருக்கானுங்களே. இன்னைக்கு என் பொண்ணுக்கு இவங்க எதுவுமே எடுக்கலன்னா என் உயிர் இந்த இடத்துல நானே பெட்ரோல் ஊத்தி நீங்க எரிஞ்சு சாவேன். இதுக்கு ஒரு தீர்வு வரணும். அவனுங்களுக்கு சும்மா விடக்கூடாது. ஐயோ, என் குழந்தை நினைச்சு பாத்துருக்குமா? என் குழந்தை நினைச்சிருக்குமா?
நான் பேரம்பாக்கம் சொந்த ஊர் சார். பேரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் காந்தி நகர் சார் எனக்கு சொந்த ஊர். நான் வந்து சென்னையில ஒர்க் பண்றேன் சார். எக்ஸ்போர்ட் வேலைக்கு போவேன், பியூட்டிஷியனுக்கு போவேன் சார். நான் உழைச்சாதான் சார் என் குடும்பம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். என் வீட்டுக்கார பிரிஞ்சு என் பிள்ளைங்கள தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சார். என் குழந்தைங்கள பார்த்து என் குழந்தை படிக்கணும்னு ஆசையில இருந்துச்சு சார். 12th பாஸ் எடுத்து 400 மார்க் எடுத்தமா. நான் ஹாரிஸ்க்கு படிச்சுட்டு உன்னை நான் பாத்துக்கிறேம்மா. இப்ப கஷ்டப்பட்டு நீ என்ன படிக்க வச்சிடுமா ப்ளீஸ். வந்து என் குழந்தை ஒரு நாளும் படிக்கிறதுக்கு ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. என் குழந்தை 3 நேரம் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு அந்த பிள்ளை. என்னங்க சார் ஹாஸ்பிட்டல்ல வந்து 1 hour டைம் கொடுத்துருக்காங்க சார். 95% KMCல வந்து 1 hour டைம் கொடுத்தாங்க. 1 hourல யாரும் பாருங்களேன் சார் பாத்துங்கன்னு சொன்னாங்க. பாத்துங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இல்ல கொஞ்சம் ஹார்ட் பீட் இருக்கு நாங்க பாக்குறோம். இங்க வந்து இங்க இருந்து ஃபுல்லா அடிஞ்சு எலும்பு உடைஞ்சிட்டு இருக்கு. இந்த எலும்பு வந்து பிரெயின்ல வந்து குத்தி இருக்கு. அதே மாதிரி லங்ஸ் 2 லங்ஸ் நசிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்தா ப்ளீடிங் ஆகுது. அவளுக்கு அதோட தாக்கம் வந்து உடம்புல சத்து கிடையாது. சரி இந்த சர்ஜரி பண்ணி அந்த ரிகவர் பண்ணுவானா அவளுக்கு அந்த உடம்புல சென்த் இல்ல. அதனால அவ கோமாக்கு தான் இருக்கா. ஆனா உடம்புல 5% உயிர் தான் இருக்கா. டாக்டர் சொல்லிட்டாங்க 90% எங்களால காப்பாற்ற முடியாது. 10% எங்களால வந்து அந்த உயிரை புடிச்சு வைக்க தான் முடியும். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். பாக்குறவங்க யாரெல்லாம் பாக்க இது என்ன பேச்சுன்னே எங்களுக்கு தெரியல சார். ஒண்ணு இருக்கு இல்லன்னா 2 நடுவுல சொல்றாங்க. இங்கேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஒரு உயிரை அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லையா? ஒரு பணம் கிடக்குது அந்த பணத்தை 2 hour தூக்க ஆள் இல்ல. நாயாது அச்சு போட்டு ஓரமா அதை போட்டு வச்சுட்டு கிடக்கிறதுக்கு சொல்லுங்களேன். நாங்க வந்து அழுவதான் அந்த பணத்தை தூக்குனாங்களே. ஒரு பொண்ணுகளுக்கு இத்தா பாதுகாப்பா? இப்ப ஒருத்தவங்க செத்தா கூட அந்த பணத்தை எல்லாம் பார்த்து வீடியோ எடுக்கதான் வருவாங்க. தவிர அந்த பணத்தை தூக்க ஆள் இல்ல. தூக்க ஆள் இல்ல. ஒன்னு உயிர் போயிடுச்சு, இன்னொரு உயிர் துச்சுக்குது. உயிர் இல்ல ஆனா 5% வெக்சிலேட்டர்ல தான் அந்த மூச்சு விடுது. அது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்னா ஸ்மெய்யா பயம் தெரியல. அந்த வெக்சிலேட்டர்ல வந்து இங்க ஃபுல்லா மூச்சு 2 பல்ப் இருக்கு. இங்க ஒரு பல்ப் இருக்கு. அதுலதான் மூச்சு போகுது. அவனுக்கு 5% உயிர் இருக்கு. அவ்வளவுதான். யார் வர முடியுமோ யார் பார்க்க முடியுமோ பாத்துங்கன்ட்டாங்க. ஒரே வார்த்தை டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்களால அந்த உயிரை தான் பிடிக்க முடியும். ஆனா எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதா? ஏன் அவனுங்க நல்லவனுங்க ஏன் காட்டாமட்டீங்க? ஏன் இதுக்கு ஒரு நீதி இல்லையா? நீங்களே நியாயமா சொல்லுங்க. நாங்க பிள்ளைகளை பழி கொடுத்துருக்கோமே. ஏன் காட்டாம இப்படி வச்சு உட்கார்ந்து இருக்காங்க? இன்ன வரையும் ரிமாண்ட் பண்ணாம வச்சிருக்காங்களே. இந்த நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? காவல்துறைனா என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண் குட்டிக்கு சின்ன குழந்தைங்க நடவடிக்கை தப்பான நடந்துக்கிறவங்க அவனுங்கள இருக்கணுமா உள்ள? சின்ன குழந்தைங்க தூக்கி போட்டு தான் வலிச்சாருங்களா? அவனுங்க இருக்கலாமா உள்ள? இத தூக்கல போடணும். அவனுங்களுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. இதுதான் உண்மை. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். இந்த காவல்துறை மூலமா நான் சொல்றேன். பெட்ரோல் ஊத்தினுக்குள்ள எரிஞ்சு போவேன். என் பிள்ளை இன்னைக்கு இல்ல. நான் இருந்து பிரோஜனம் இல்லை. என் குழந்தையே இல்லை. என் குழந்தையே இல்லையே.